திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள வெல்லிங்டன் ரிசர்வாயர் பணி இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெல்லிங்டன் ஏரியை புனரமைப்பதற்காக 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். திட்டக்குடி தொகுதியின் சார்பாக மட்டுமல்ல, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, விருதாசலம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த ஏரி உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பல வருடங்களாக அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறிய பணிகளை தான் இதுவரை செய்து வந்தோம். இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் 60க்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாயிகள் பயனடையக்கூடிய ஒரு ஏரியாகும். சுமார் 30,000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய ஒரு ஏரி. ஆகவே நீண்ட காலமாக இந்த விவசாயிகள் இந்த வெல்லிங்டன் ஏரியை முழுமையாக புனரமைக்க வேண்டும், கரையை பலப்படுத்த வேண்டும், தண்ணீர் செல்லக்கூடிய பாசன வாய்க்கால்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர். எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும்பொழுது திட்டக்குடியில் நான் முதலமைச்சராக வந்தவுடன், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நிச்சயமாக வெல்லிங்டன் ஏரிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம், புனரமைப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கரிகால் சோழனை போல இந்த பகுதி 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைகின்ற வகையிலே 130 கோடி ஒதுக்கீடு செய்து இப்பகுதி மக்களின் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுது இந்த பணிகள் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா அவர்களும் வருகிறந்திருக்கிறார்கள். இந்த பணி இந்த ஏரியின் மூலமாக மீண்டும் விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காவிரி உபரி நீரை வஜிஸ்டர் நதியின் மூலமாக கொண்டு வந்து இருபோக சாகுபடி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பணிகள் துவக்கிய பிறகு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பணிகளும் நடக்கும் என்பது தெரியும்.